வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஏனுங்க வணக்கம்ங்க. அந்த பாண்டிச்சேரி விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேனுங்க. என்ன பண்றது, வீடியோ ஓட மாட்டேங்குது. இப்படி ஏதாவது பண்ணனாதான் ஓடும் போல இருக்குது. பாண்டிச்சேரி இல்லைங்க, விஜய் பேசி இருக்கிறாரு. கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே அரண்டு போயிருவீங்க. அட்டகாசமா பேசி இருக்கிறாரு. அட உங்க வீட்டு பேச்ச எங்க வீட்டு பேச்சன்னு கேட்காதீங்க, ஒரே மாதிரி பேச்சுதான். அதுல முக்கியமான விஷயத்த சொல்லி இருக்கிறாருங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு பாராட்டி இருக்கிறாரு. ஆட உங்க வீட்டு பாராட்டி எங்க வீட்டு பாராட்டு கிடையாதுங்க, மனசார பாராட்டி இருக்கிறாரு. இத பார்த்ததுக்கு அப்புறமாச்சும் தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக காரங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கத்துக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த புதுச்சேரி கவர்மெண்ட பத்தி நாம சொல்லியே ஆகணும். இது டெஃபினட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. விஜயோட கட்சி மீட்டிங்க தமிழ்நாடு அரசு எப்படி நடத்தணுங்கிறத கத்துக்குங்க. பாண்டிச்சேரி அரசு பாத்தீங்கல்ல, தாவேகாவோட கூட்டத்தை எவ்வளவு கிளியரா நடத்தி கொடுத்துருக்காங்க. சும்மா ஜஸ்ட் அங்க கார்ல வந்தேன், அப்படியே மயக்க பிடிச்சேன், பேசினேன், இறங்கி வந்துட்டேன். ஜஸ்ட் 14 minutes தான் பேசியிருக்கேன். எனக்கு பெரிய வேலையே கிடையாதுங்க. இப்படித்தான் ஒரு கூட்டத்தை நடத்தணுங்க ஒரு அரசு. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சிஎம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நடிகருடைய கட்சி கூட்டத்தை எப்படி நடத்தணுங்கிறத பாண்டிச்சேரி அரச பார்த்து கத்துக்குங்க தமிழ்நாடு அரசே. ஒரு நடிகருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த ரசிகர்களை எப்படி வழி நடத்தணும், அந்த மீட்டிங் கிரவுண்டை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், இது எல்லாத்தையும் பாண்டிச்சேரி அரசு மிக சிறப்பா செஞ்சதுங்க. இந்த புசி ஆனந்த டிஎஸ்பி பாராட்டி இருக்காருங்க. அந்த பாராட்டு கேட்டா எனக்கே அப்படியே சந்தோஷமா இருந்ததுங்க. புது செருப்பை வாங்கிட்டு வந்து ரோட்ல போட்டு தேயின்னு தேய்ச்சு செருப்புல இருக்க வாரெல்லாம் பிச்சு பிய்யல முக்கி அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சுங்க அந்த பாராட்டு. யோ, பல பேரை கொண்டிருக்கீங்க நீங்க. ஏதாவது பேசுன ஒரு வார்த்தை பேசலைங்க, இட்டுன்னு போவாருங்க அந்த எம்பளத்தினால. ஒரு வார்த்தை இல்லையே. நாங்க யாரையும் கொலை பண்ணலைங்க. செந்தில் பாலாஜி திமுக அரசு சேர்ந்து சதி பண்ணுச்சுங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நாங்க வெறும் 4999 பேர் தாங்க கரூருக்கே வந்தோம். அவங்கதான் ஆளச்சியா அனுப்பிட்டாங்க. மா 2 பேர்த்த மட்டும் உள்ள விடுங்கம்மா, பாஸ் கிடைக்கலம்மா. பிஞ்ச செருப்பு முக்கி வச்சிருக்க, அடிச்சு பிச்சு போடு, கிளம்பி போயிட்டே இரு. இப்படியாக உங்களை நடத்தி இருக்க வேண்டும். அப்படித்தானே விஜய்? இது தமிழ்நாடு அரசு செய்யாம போனது தப்புத்தே. ஆக இந்த கூட்டம் சரியாக நடந்ததுக்கு பாண்டிச்சேரி அரசு காரணம். The conditions should be followed அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்களா, கண்டிஷன்ஸ் அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களா? அப்படியும் ஃபாலோ பண்ணாம போனதுனாலதான் அந்த டிஎஸ்பி மேடம் பிஞ்ச செருப்ப முக்கி வெளுத்து விடுவாங்க. எப்படி விஜய் இவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டதுக்கு அப்புறமும் பாண்டிச்சேரி அரசு இந்த அளவுக்கு பாராட்டுறீங்களே? எங்களைங்கோ பஸ் மேல நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கோ. கையை இப்படி நீட்டு, இந்த கையை இப்படி நீட்டு, காலை இப்படி நீட்டு, இந்த காலை அப்படிக்கா நீட்டு, பேப்பரை இப்படித்தான் பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் என் கை காலையெல்லாம் கட்டி போட்டுட்டாங்கோ அப்படின்லாம் நிறைய விஷயம் சொன்னீங்களே. கட்ட வைத்து விட்ட காலை போல பாண்டிச்சேரியில பேசியிருக்க வேண்டியதானே, ஏன் பேசாம போனீங்க? வெறும் 14 minutes பேசுறதுக்கா இந்த ஆட்டம் போட்டீங்க? ஆட கட்சியில புதுசா சேர்ந்திருக்காருல நேத்து ஒருத்தரு, அதான் நீங்க கூட அவரோட ஃபேனாமே. 4 பேரு தும்மிட்டாங்கன்னு சொன்னாலே 4 மணி நேரம் பேசுவார். நீங்க 40 பேரு செத்துட்டாங்கன்னாலே 4 நிமிஷம் பேச மாட்டீங்க. அவரை கூட்டிட்டு வந்து உங்க கட்சிக்குள்ள சேர்த்து எப்படி மர்ஜ் பண்ணி மேனேஜ் பண்ண போறீங்கன்னு தெரியல. அவரு அப்படி பேசுவாரு எல்லாத்தையும். உங்களுக்கு எதுவாக கொடுத்தாலும் இப்படித்தான் பேசுவீங்க. வெறும் 14 நிமிஷத்துக்கு எதுக்கு இவ்வளவு வெட்டி பந்தா? இதை ஏதாவது யூடியூப்லயா இன்ஸ்டாகிராம் வீடியோல பேசிட்டு போயிட வேண்டியதானே. 5000 பேத்துக்கு பொழப்பு போச்சு.
அந்த 500 போலீஸ்காரங்களுக்கு வேலை போச்சு. இங்க வந்து நிக்கிற நேரம் அவங்க என்னென்ன வேலையை முடிச்சிருப்பாங்க. இந்த ஆச்சரியக்குறிகளை அடக்குறதும் ஒரு பெரிய வேலையா போச்சு அவங்களுக்கு. உண்மையாலுமே இந்த புசி ஆனந்துக்கு அறிவு கம்மியா இல்ல நடிக்கிறாரா அவங்கள மாதிரியே, இல்ல யாராவது செத்தாதான் அவர் சிரிப்பாரா? புரியலையே. ஏன்னா இப்ப மீட்டிங் நடத்துறதெல்லாம் மொட்டை வெயில தான் நடத்துறீங்க. தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்களான்னு சரி வர தெரியாது. என்ன ஒரு விஷயம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்குது, நேரத்துக்கு வந்துடுறீங்க. நீங்க கரெக்டா வாட்ச பாக்குறதுக்கு 40 பேர் உயிர் போகணுமா? 40 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் வாட்ச கரெக்டா பாப்பேங்கிறதெல்லாம் டூ மச் விஜய். இந்த மீட்டிங்லயும் புசி ஆனந்த் பேசாம இருக்காம இன்னும் 40 பேரை அந்த கூட்டத்துக்குள்ள அனுப்பி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சாரி, 41 பேரை. அவரு பிளான் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ விஜய், நீங்க அந்த 5000 பேத்துக்கு டிக்கெட் கொடுத்தீங்களா, அது போக புசி ஆனந்த் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிற மாதிரி இந்த என் சொந்தக்காரங்க தாங்க, ஜஸ்ட் 40 பேர் தானுங்க, உள்ளவனுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்தம்மா கரெக்டா 41ன்னு கேட்டதையும் ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டாங்க. இந்த வேலையில இங்க வச்சுக்காத, அப்புறம் நீங்க ஏதாவது பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா உங்களோட வீடியோவெல்லாம் நாங்க எடுத்து போட்டுக்கிட்டு அது பின்னாடி நாங்க சுத்திக்கிட்டு இருக்கணும், எங்களுக்கு அதை தாண்டி வேற வேலை இருக்கு, போக முடியாது, அனுப்ப முடியாதுன்ட்டாங்க. ஒருவேளை இந்த ஸ்ட்ரிக்ட தமிழ்நாட்டுல பண்ணியிருந்தோம்னா டெல்லியில இருந்து பேசியிருப்பாங்க, எங்கள் விஜய் உங்கள் விஜய் பார்த்து தமிழ்நாடு அரசு பயந்துதான் போச்சு அப்படின்னு பாட்டு மேல பாட்டா போட்டு பயரா விட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆட நீங்க பண்ணதெல்லாம் பார்த்தப்ப சிங்கமன்ல வந்த துரசிங்கம் மாதிரி தாங்க ஞாபகம் வந்தாரு. 10:30 மணிக்கு உள்ள வந்துடணும், 10:44க்கு வெளியே போயிடணும். வந்த தடமும் தெரியக்கூடாது, போன இடமும் தெரியக்கூடாது. வண்டியில இருந்து கைய கால் ஆட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட வண்டி பாடிய தாண்டி கைய வெளியே வந்துச்சு, கைய வெட்டி போடுவேன். இந்த லைட் ஆன் ஆஃப் எல்லாம் நடந்துச்சு, புடுங்கிருவேன் பல்ப. உண்மையாலுமே வந்த தடமும் தெரியல, போன இடமும் தெரியலீங்க. ஆனாலும் வந்த வழியில அடங்கிடுவாங்களா உங்க ஆளுங்க? ஆச்சரியக்குறீங்க. அப்படியே கேள்விக்குறி மாதிரி வளைஞ்சு வந்தாங்களே வண்டியில. அதுவும் 2 வீலர்ல 2 பேர் வந்து போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது எல்லாம் பண்ணப்ப பழைய காட்சிகள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்குமே. என்ன இருந்தாலும் அந்த பெண் அதிகாரியை நம்ம மனமாற பாராட்டும். எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. மேடம் கரெக்டா சொல்லி எதை சொன்னா புசி ஆனந்த் வாய மூடுவாரோ அதை கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி பேசி நம்பே போய் கிட்டே இரு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. உண்மையாலுமே பாண்டிச்சேரியில தமிழ்நாடு மக்களே இல்ல, விஜய் இப்படியே இருந்தாரு, இப்படியே பேசுறாரு, இப்படியே கிளம்பி போயிட்டாரு. இது சரியா அப்படின்னு கேட்டா என்ன பண்றது? இதெல்லாம் நீங்க தேடிக்கிட்ட வேணாம். இப்பவும் பாருங்க, விஜய்க்கு வாயெல்லாம் அடங்கல, ஈரோட்ல பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க. பாண்டிச்சேரியை தூக்கி அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். பாக்குறது மட்டும் இல்லைங்க, பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.